ரேண்டம் புல்ஷிட் கோ. எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டுமே இல்லாமல் பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பை வர வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மீம் அது. பட் நிஜமாலே முன்னேட் இப்படி சொன்னாரா? இதுக்கு நம்ம வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் வால்யூம் 2 இஷ்யூ 21 கிட்ட போனோம். 1981 ரிலீஸ் ஆன அந்த காமிக்கில் இஷ்யூ 17 ஆரம்பிச்சு இஷ்யூ 24 வரைக்கும் லாஸ்ட் இன் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி மினி சீரிஸ் பற்றின நைட் இருந்துச்சு. இதில் மெயின் கேரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிங், மாக்கிங் பேர்ட், அயன்மேன், டைகரா, மூன் நைட், வண்டர்மேன் அண்ட் ஹேங்க் பிம் கேரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. இல்லைனா டாமினஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான் இறக்கியிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு சின்ன டைம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நிறைய அவெஞ்சர்ஸை பிரித்து வித்தியாசமான டைம்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பாரு. இவங்களை எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி மாடர்ன் டைமில் நம்ம ஹேங்க் பிம் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருப்பாரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் மாடர்ன் டைமில் நம்ம மூன் நைட்டுமே இருப்பார். மூன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் இல்லாத இந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக நைட் விஜிலாண்டியாக சுற்றிட்டு இருப்பாரு. ஹீரோஸ் கம்மியாக இருக்கிற கேப்பில் நிறைய திருட்டு பசங்க இதுதான் சான்ஸ்னு சொல்லி நிறைய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிய போட ட்ரை பண்ண அங்கே தான் நம்ம மூன் நைட் இறங்கி இவங்க எல்லாருமே கூட சண்டை போடவும் செஞ்சிருப்பாரு. அதில் ஒரு திருட்டு பையன் இங்கே போடுறான், குப்பையை தூக்கி போடுறான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது தான் காண்டான நம்ம மூன் நைட் ரேண்டம் புல்ஷிட் கோ அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே தூக்கி அடிப்பார். பட் இது ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காமிக் பேனலில் நீங்கள் பாருங்கள், ரேண்டம் புல்ஷிட் கோன்னு சொல்லி அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஐ மீன் கண்ட கர்மத்தை தூக்கி அடிப்பாரை தவிர்த்து ரேண்டம் புல்ஷிட் கோன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி எங்கேயுமே மென்ஷன் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதை உருவாக்கின அந்த மீம் கிரியேட்டர் இஷ்டத்துக்கு அதை பற்றினா இந்த மாதிரி ஒரு சின்ன டைலாக் ஆட் பண்ணி இது ஒரு பாப்புலரான மீமாவே மாற்றிட்டாருன்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கலாக அந்த பேனல் நீங்கள் பார்க்கும்போது நம்ம மூணு கையிலேருந்து வர எல்லா பொருட்களுமே சம்மந்தம் இல்லாத பொருட்களாக தான் இருக்குது. இஷ்டத்துக்கு 4-5 பொருட்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் அவர் அப்படி பண்ணுறதுக்கும் இந்த டைலாக்கும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆனாலும் ஒரிஜினலாக நம்ம மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் புல்ஷிட் கோன்னு சொல்லவே இல்லை. மீமுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேனல் அது.